குத்தாவா இருக்கே. போகும்போது சிடி மறக்காம வாங்கிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? கன்ஃபார்ம் ஆகும். எல்லாம் சரியா இருக்கும்ல? எதுவும் பிரச்சனை ஆயிராது? உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? அது இல்லடா. இல்ல மூட்டு. டேய், இப்போ இதெல்லாம் அஃபிஷியலா லீகல் ஆயிடுச்சுடா. பயப்படாத. இந்த கம்பெனி லைசன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. லைசன்ஸா? பாருடா. என்ன குதிரை வருது? ஹலோ, அங்கல்ல இங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, நீங்க தானே அது? ஆமா சார். உங்க லைஃப்ல கல்யாணத்தினால நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் லிவிங் தான் கரெக்டா இருக்கும் நீங்க டெசிஷன் எடுத்தீங்கல்ல. இட்ஸ் அ கிரேட். அப்படியா சார்? எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க சார்? ஒரு 18 to 25 வயசுக்குள்ள நல்லா டஸ்கி டோன்ல கேர்லி ஹேர் வச்சுக்கிட்டு சிரிச்சா கணத்துல குழி விழுகிற மாதிரி அப்படியே அழகா ஒரு இருங்க. இவருக்கு தானே பொண்ணு வேணும்னு கேட்டீங்க? ஆமா சார். ஏய், மூடிட்டு சும்மா இரு. அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். இதெல்லாம் கல்யாணமா? ஒன்றும் செட் ஆகாமல் பேக் அடிக்க முடியாமல் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இது லிவின் சார். அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி லிவின்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். அண்டர்லைன் பொண்ணு. அப்போ உங்களுக்கு இந்த பொண்ணோட ஃபோட்டோ பயோ இதெல்லாம் காட்டி ஒரு யூஸும் இல்லை. ஆமாம் சார். நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரியே தான். இந்த போட்டோ பார்த்து பயோ பார்த்தெல்லாம் பார்ட்னர் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. நேரடியா போய் பார்த்தோமா, பேசணுமா, பழகணுமா, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிப்பாங்க. நான் வேணா ஒன்று பண்றேன், அவங்க கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க போய் அவங்கள நேரடியாவே மீட் பண்ணிருங்களேன். சூப்பர் சார். ரேட் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் எதனா இருக்கா? ரேட்டா? தம்பி, நீ வந்தப்பந்து பாக்குறேன், உன் மொழியும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. நீ நினைக்கிற இடம் பக்கத்துல இருக்கு, அங்க போய் பாரு. ஓகே சார், நீங்க பார்த்து பேசிட்டு சொல்லுங்க. பை தி வே, அங்க இருக்கிற அந்த போஸ்டர்ஸ்லாம் சூப்பர் சார். நீங்க நடிச்சதா? நான் நடிச்சதெல்லாம் போஸ்டரா வராது, வீடியோவா வரும். சரி, லிங்க் அனுப்பிச்சிருங்க. வரேன். போயா. ஹலோ. கெவின், நான் அரேஞ்ச் லிவிங் மேனேஜர் பேசுறேன். குதிரை சார், சொல்லுங்க சார். நான் கிளைண்ட் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு நீங்க போய் அவங்கள நேர்ல மீட் பண்ணி பேசிடுங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சூப்பர் சார். எங்க போய் மீட் பண்ணணும்? லொகேஷன் ஈவினிங் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புனதும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே? ஓகே சார். Hi, I'm Kevin. நீயா?
இங்க பாரு, என்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத, அப்புறம் அடிச்சிடும் பாத்துக்கோ. என்ன அடிச்சிருவே? அடி பாப்போம். ஏய் போடி. பிரேக்கப். சும்மா பாரு, லிவின். இவனை பார்க்க தான் நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணி அம்மா. கொஞ்ச நாள் லிவிங்ல இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு தையத்தக்கான்னு குதிச்சுட்டு 2 இயர்ஸ் முன்னாடி பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப என்ன அரேஞ்ச் லிவிங் ஆபீஸ்ல வந்து நிக்கிற? ஆமா, அப்படிதான் சொன்னேன். ஆனா என்ன பண்றது, வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் பட்டு அனுபவிச்சாதான் தெரியுது. அப்படி என்ன பட்டு அனுபவிச்ச? ஏய், உனக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஏய் சி, எனக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் ஆகல. அப்போ என்னத்த பட்டு அனுபவிச்ச நீ? அது நம்ம லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அடித்த கூத்தை பார்த்து தான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன். அப்படி என்ன பண்ணாங்க? எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து சுத்தமாக செட்டே ஆகலை. எடுத்தோம் கவுத்தோன்னு எப்போ பாரு சண்டை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படியாச்சும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்லாம் தாண்டறதுக்கு பேசாமல் சேர்ந்தே வாழ்ந்துடலாம் போல், அவ்வளோ பெருசு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கல்யாணத்து மேலே கொஞ்சம் நஞ்ச இருந்த நம்பிக்கையும் சுக்கு நூறாக நொறுங்கிருச்சு. இதுதானே தம்பி நானும் சொன்னேன் உன்கிட்ட. அப்படியா? இல்லையே. எப்படியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் லிவிங் பிளானே ட்ராப் பண்ணிருப்பேன். எனிவே, நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. வாடா. ஏ ஏமா, எப்படியும் யாருனே தெரியாத பொண்ணு கூட லிவின்ல இருக்க போகிறேன். அதுக்கு என் எக்ஸ் லவர் உன் கூடயே லிவின்ல இருந்துட்டு போகிறேன். இன்னும் தூங்குறாளா? ஏ ஹேமா, ஹேமா, ஏய் ஹேமா, ஏய் ஹேமா, எந்திரடி. குட் மார்னிங்டா. 10 மணி ஆகுது, இப்போ எந்திரிச்சிட்டு குட் மார்னிங். நான் அடா பண்றது, ஷிஃப்ட்டு 5 மணிக்கு தான் முடிஞ்சது. படுக்கவே லேட் ஆயிடுச்சு. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏய் இருடா, இன்னும் கிளம்புறேன்ற. காஃபி கூட குடிக்கல, சாப்பிட்டு போ. வரேன். ஏய் இரு 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 இரு. நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன், சமைச்சு சாப்பிட்டேன். அண்ட் உனக்கு பசிச்சா நீயும் சமைச்சு சாப்பிட்டுக்கோ. என்ன பார்க்குற? இல்லடா, காஃபி போட்டிருக்க, சமைச்சிருக்க. இங்க நானும் ஒருத்தி இருக்கேன்ல, எனக்கும் சேர்த்து செஞ்சிருக்கலாம்ல. ஏம்மா ஹேமா, என்ன மறந்துட்டீங்களா? நம்ம லிவின்ல இருக்கோம். ஸோ சோவா, லிவின் ரூல்ஸ்லாம் உனக்கு தெரியாதா? இங்கே அவங்கவுங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். ஓ அப்படியா? அட ஆமா ஹேமா, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போது போட்ட சண்டை ஒன்று? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே வீட்டில் இருக்க போற, வீட்டு வேலை நீ தான் செய்யணும், அதான் ரிச்சுவல். ரிச்சுவலா? என்ன ரிச்சுவல்? உனக்கு பஸ்டா நீ தான் சாப்பிடணும், புரியுதா? அப்போ என்ன சொல்ல வர? கல்யாணமே ஆனாலும் என் வேலையை நான் தான் பார்த்துக்கணும். ஏய், கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகலனாலும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். யாரோட வாழ்க்கைக்கும் சேவை பண்றது கிடையாது. எப்படி இருந்தனா எப்படி மாறிட்டேன் பாத்தியா? நீ சொன்னதான் கரெக்ட். அவங்க வேலையை அவங்க தான் பார்த்துக்கணும். இது என்ன கல்யாணமா? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறது வேற. இது லிவ் இன். யூ குக் யூ ஈட், ஐ குக் ஐ ஈட். இல்லைன்னா மேரிட் லைஃப்பில் வர மாதிரி நீ அதை பண்ணல நான் இதை பண்ணலன்னு சண்டை தான் வரும். அப்படிலாம் பாவமாக பார்க்கக்கூடாது. போயிட்டு வரேன். ஹேமா, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கு, வெளியே போய் டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரியா? அச்சோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டின்னருக்கு வெளியே போறேனே, நீ போய் வாங்கிக்கோ. ஏய், உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், எந்திரிக்க கூட முடியல, அதனால தான் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறேன். நீ என்னைய போக சொல்கிற? அவங்க வேலைய அவங்க தான் பார்க்கணும் கெவின். இது என்ன கல்யாணமா? உன் கூடவே இருந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. நம்ம லிவிங்ல இருக்கோம். என்ன மறந்துட்டியா? வரேன்.
அது மற்ற விஷயத்துலலாம் ஓகே, உடம்பு சரியில்லை தானே கேட்குறேன், இதுக்காக ஹெல்ப் பண்ணலாம்ல. எனக்கு கூட தான் அன்னைக்கு பீரியட்ஸ், ரொம்ப பெயினோட இருந்தேன். நீ உனக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டு கிளம்பி போல. அதுவும் இதுவும் ஒண்ணா? அதுதான்டா நானும் சொல்றேன், அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. நீ லவ் பண்ணும்போது அப்படி சொன்ன, அதனால தான் நானும் அப்படி சொன்னேன். என்ன சொன்ன லவ் பண்ணும்போது? ஒருத்தர் கேர் பண்ணிக்க கூடாது, இப்படி ரூம்மேட்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொன்னனா? எல்லாத்தையுமே இப்படி லூசு மாதிரி ஈகோவோட புரிஞ்சுக்கிட்டனா இப்படிதான் இருக்கும். நான் ஒன்றும் ஈகோயிஸ்டிக்கான சொல்லலை. பொண்ணுங்க மட்டும் தான் எல்லா வேலையும் பார்க்குமான்னு நீ சொன்ன, அதனால தான் இப்போ என் வேலையை நான் பார்க்குறேன். இதில் என்ன இருக்கு? ஹே, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பொண்ணுங்க எல்லா வேலையும் பண்ணணும், இல்லனா பொண்ணுங்க வேலையை பண்ணிக்கணும். ஏன் ஆம்பளைங்க யாரும் பொண்ணுங்களுக்கு எந்த வேலையும் பண்ணி தர மாட்டீங்களா? இங்க பாரு, அவங்க வேலையை அவங்க பாத்துக்கணும்னு சொன்னது இட்ஸ் a disciplinary thing. அதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் கேர் பண்றதெல்லாம் நீ இதுல கொண்டு வந்தனா லிவ்-இன் இல்ல, கல்யாணம் இல்ல, எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே உன்னால இருக்க முடியாது. புரிஞ்சுதா? அன்னைக்கு அவசரமா ஆபீஸ் போறியே, சாப்பிட்டு இருக்க மாட்டே, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு எழுந்து வந்தா சார் என்ன சொன்னீங்க? நான் சமைச்சு நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கு வேணும் நீ சமைச்சு நீ சாப்பிட்டுக்கோ. அது என்ன யூ குக் யூ ஈட், ஐ குக் ஐ ஈட் அப்படின்னு பெரிய புளுத்தி மாதிரி பேசுற. சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். ஏ ஹேமா நில்லு. ம். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் போகிறேன். என்ன நான் ஒன்னும் நீ கிடையாது. டேய் அண்ணா, என்னடா சொல்ற? நீயும் அண்ணியும் மறுபடியும் சேர போறீங்களா? ஏய் சூப்பர்ரா. சரி, அண்ணியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லு. ஓகே ஓகே, சரி பை. எஸ். என்ன சிரிப்புலாம் ஒரே பலமா இருக்கு, என்ன விஷயம்? அது எங்கள் அண்ணனும் அண்ணியும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, ம். எங்கள் அண்ணன் தான் இப்போ கால் பண்ணான். நேற்று எங்கள் அண்ணியை மீட் பண்ணியிருப்பான் போல. என்ன பேசுனாங்கன்னு தெரில, பட் 2 பேரும் டிவோர்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா. சூப்பர். ஆமாம், அப்படின்னா பேசியிருப்பாங்க. இன்செக்யூரிட்டி தான். இன்செக்யூரிட்டியா? அப்படின்னா உங்க அண்ணனோ இல்ல உங்க அண்ணியோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இவங்கள நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா இவங்கள விட பெட்டரான பர்சன் நம்ம லைஃப்ல வருவாங்களா, இல்ல இவங்கள விட மோசமான பர்சன் லைஃப்ல வருவாங்களான்னு அந்த இன்செக்யூரிட்டி தான். எப்படியும் யாரோ ஒருத்தர் கூட வாழ்றதுக்கு அதுக்கு தெரிஞ்சவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போலாமே நினைச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். எது எப்படியோ அவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர போகிறாங்க. அதுவே எனக்கு ஹாப்பி தான். எனக்கு பயமா தான் இருக்கு. பயமா? என்ன பயம்? எங்க இவங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்த்துட்டு கல்யாணம் பண்றதுதான் கரெக்டா இருக்குமோன்னு சொல்லிடுவேன். ஏன் உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? அப்படின்னு இல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூல பெத்து வளர்த்த அம்மா அப்பா விட டக்குன்னு ஒரு நாள் பார்த்து ஓகே சொன்ன ரிலேஷன்ஷிப்காக நம்ம எல்லாத்தையுமே பண்ண போறோம்னா அப்ப அந்த பர்சன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லவனா இருக்கணும். இல்ல, ஆக்சுவலா எல்லாருமே நல்லவங்க தான், பட் சிங்க் ஆகணும். சிங்க் தான் முக்கியமா? புரியலையே. இங்க பார், ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம 2 பேர் கேரக்டருமே நல்லவங்க தான், பட் 2 பேரோட தாட் ப்ராசஸும் ஒன்னா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உன் கேரக்டர் எப்படின்னா, உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அதை நீ கம்ப்ளீட்டா நல்லதுன்னு நம்பிடுவ. இதே கெட்டதுன்னு பட்டுச்சுன்னா அதையும் நீ கம்ப்ளீட்டா கெட்டதுன்னு நம்பிடுவ. அப்படிலாம் இல்லையே. அப்படிதான். நம்ம லவ் பண்ணும்போது லிவ்-இன் தப்பு, மேரேஜ் தான் கரெக்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க அண்ணா நீ சண்டை போடுறத பார்த்து மேரேஜ் தப்பு, லிவ்-இன் தான் கரெக்ட்னு அரேஞ்ச் லிவிங்க்கு வந்திருக்க. இப்போ மறுபடியும் உங்க அண்ணா நீ சேர்றத பார்த்துட்டு ஒருவேளை மேரேஜ் தான் கரெக்டா இருக்குமோன்னு உன் மனசுக்கு தோணுது. ஆமாண்டி, அப்படிதான் தோணுது. ஆனா எனக்கு அப்படி தோணல. அப்ப பிரச்சனை உன்கிட்ட தான். என்ன பிரச்சனை? இவ்வளோ இன்டெலெக்சுவலாக பேசுகிற நீ தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொன்னோடனே வேணாம் போடான்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட. அது எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஓ, அப்புறத்துக்கு லிவின்ல இருக்கலாம்னு சொன்னோன்னே திரும்ப வந்துட்டேன். இப்போ மட்டும் செட் ஆயிருச்சா என்ன? இது வெறும் லிவ்-இன் தானே, செட் ஆகலன்னா பிரிஞ்சு போயிடலாம். ஓ, சிம்பிள். அப்போ இவ்வளோ நாள் நம்ம செட் ஆகி தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்ல.
கடைசியாக நம்ம சண்டை போடாத ஒரு நாள் சொல்லு பார்ப்போம். ரொம்பலாம் யோசிக்காத, அப்படி ஒரு நாளே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம பிரியாமல் லிவின்ல இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம்தான், லவ். எங்கள் அண்ணனும் அண்ணியும் திரும்ப சேர்றதுக்கு காரணம் இன்செக்யூரிட்டின்னு நீ சொல்கிற. அதெல்லாம் இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு காரணம் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் வர பெரிய ப்ராப்ளமே ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம போகிறது தான். எங்கள் அண்ணனோ அண்ணியும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தான் போயிருப்பாங்க. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் தப்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்கிற மாதிரி என் கேரக்டர் அப்பப்போ லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுற கேரக்டர் தான். பட் அதை தாண்டி நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை யோசிச்சு பயந்து என்ன யூஸு? வண்டி வாங்குறவன் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரிஞ்சு தான் வண்டி வாங்குவான். அதுக்காண்டி வண்டியை வாங்காமல் இருப்பானே என்ன? நீ இன்டெலெக்சுவல் தான், தெளிவான பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் உனக்குள்ளேயும் என்ன மாதிரி அப்பப்போ லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை வச்சு டிசைட் பண்ணுற கேரக்டர் கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். பட் அவன் பண்ணுறது சரிதான் நினச்சிட்டு இருக்கிறவன்ட்ட கண்டிப்பாக நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் அவனுக்கு தப்புன்னு புரியும். அவன் தான் நம்ம லிவினில் சர்வை பண்ணுறதுக்கு காரணமாக இருப்பான். பிரேம்குமார் சொன்ன மாதிரி அவ்வளோ விவரமாக இருந்து என்ன பண்ண போகிற சொல்லு? ஒருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நாள் தான் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுதுன்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பப்போ நீ பத்திரகாளியாக மாறாமல் இருந்தா சரி. அப்படிலாம் கிடையாது. நாங்க எத்தனை வாட்டி ஒண்ணா குளிச்சிருக்கோம் தெரியுமா? ஏய் என்ன ஒண்ணா குளிச்சிருக்கல? என்ன பேசுற? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயோ மாமா, நான் சின்ன பிள்ளையில சொன்னேன். ஆசை பாரு. உன் பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் ஓர கட்டிட்டு போய் குளி போ. ஐயோ வெக்கத்து பாருங்க. நான் வரேன். என்னத்த சொல்ல? நீங்க எங்க போறேன்? ஐயோ நான் ஏதோ